குட் ஐ. ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இருக்க அவருடையவர்களாக நாம் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு தேவன் எந்த அளவில் அளந்தாலும் வன்கண் உடையவர்களாக இருக்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். இதில் நம்முடைய நிலையிலே நாம் இருப்போம். சாயங்காலம் என்பது நமக்கு ஒன்று. அந்த நேரத்திலே நாம் வன்கண்ணை வெளிப்படுத்த போகிறோமா அல்ல மனரமியமாய் நாம் மனவாட்டி என்ற இடத்தில் இருக்க போகிறோம் என்பதுதான் ரோமர் 13ஆம் அதிகாரத்தினுடைய கூட்டுத்தொகை மத்தேயு 20 இந்த உவமையோடு உள்ளடங்குகிறது. இரண்டும் உள்ளே உட்கார்கிறது. மேலான அதிகாரம், இயேசுதான் அந்த மேலான அதிகாரி. அவருடைய ஊழியர்கள் ஸ்டூவர்ட்ஸ், அவர்கள் தான் அந்த அதிகாரிகள். அவர்கள் அளந்து கொடுக்கும்போது எப்படிப்பட்ட முறுமுறுப்பு, கோபம், பிரச்சனை, சண்டை இதெல்லாம் நம்முடைய எல்லையிலே இராத அளவுக்கு நாம் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் அழைப்பின் நேரத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இந்த இரவு என்ற இடத்தை குறித்து அவர் சொன்னார் இல்லையா? இரவு வருகிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. இந்த ராக்காலம் என்பது அவர் எதை குறித்தார்? தன்னுடைய ஜீவியத்திலே அவர் எப்படி இஸ்ரவேல் ஜனத்தால் அவர் நடத்தப்பட்டார் என்பதை தான் அது காட்டுகிறது. முதலாவது இந்த ராக்காலம் என்பது அவர் அன்னா என்பவனுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு, பின்பு அன்று பிரதான ஆசாரியானாக இருந்த காய்பா முன்பதாக நிறுத்தப்பட்டு, பின்பு இது ரெண்டும் எப்போ நடக்குது? ராத்திரி 12வது மணி, நடுராத்திரியில், அதிகாலையில், சேவல் கூம் நேரத்தில், 2 நேரத்தில் நடக்குது. 12 மணிக்கு தான் அண்ணாவிடத்தில் போய் நிறுத்துகிறாங்க. இப்போ நடுராத்திரி 3 மணிக்கு பிரதான ஆசாரியங்கிட்ட நிறுத்துகிறாங்க. நிறுத்தி வேத யூத சட்டத்தின்படி இரவில் யாரையும் நியாயம் விசாரிக்கவே கூடாது. இயேசு இரவில் நியாயம் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். காலையில் போய் பிலாத்துக்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. பிலாத்து தட்டி விட்டார். இது என்னுடைய எல்லைக்குட்பட்டதல்ல. உன்னை ஏரோதுகிட்ட கொண்டு போகிறாங்க. ஏரோது ரொம்ப சந்தோஷமாக இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு வர்றார். இந்த இரவு என்ற இந்த நிலை, இந்த 4 ஜாமங்கள் இரவு என்ற நிலையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 2 மத சட்ட தலைவர்கள் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டிய இவர்கள், ஓரிடம், ஓர் நேரம், ஓர் மாம்சம் என்ற அந்த ஒருமைப்பாட்டை காக்க வேண்டியவர்கள் அதை தவறியது எப்படி? இந்த அண்ணா என்பவர், அவரை நாம் உற்று கவனிக்கும் போது இவர் இயேசுவை பழிவாங்க நினைத்துக்கிறார். ஃபார் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ணா என்பவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், பர்சனல் ரீசன்ஸ். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? பர்சனல் ரீசன், அவ்வளோதான். தனிப்பட்ட காரணங்கள் என்பது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த தனிப்பட்ட காரணம் என்பதற்கான இன்டர்பிரட்டேஷன் என்ன? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இயேசுவை பழிவாங்க நினைத்து, இயேசு ஆலயத்திலே போய் காசுக்காரர்களையும் காசு விற்கிற மேஜைகளையும் அவர் புரட்டி போட்டு அவர் செய்த அந்த புரட்சியை அண்ணா என்பவர் தான் அந்த பணத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். கண்ட்ரோல் ஆஃப் மானிட்டரி ஃபண்ட், டெம்பிள் ஃபண்ட். அதை இயேசு கிறிஸ்து உடைத்தபடினால் அவரை பழிவாங்குகிற இடத்திலே சுயநலன், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவை இருட்டிலே அந்த இருட்டு குருட்டாட்டத்திலே அவரை நியாயம் தீர்த்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரவிலே தங்களுடைய சுயநலத்திற்காக, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதுக்காக அவரை சங்கிலியிலே கட்டி அநியாயமாக அவர்கள் நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வில் புட் ஜீசஸ் இன் த நைட். இரவு என்ற இடத்திலே கிரியை செய்யக்கூடாது. இரவிலே உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுய லாபம் உங்களை நிறுத்தும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். சுய லாபம். ஒரு கவனிங்க, கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தல உபதேசம் நமக்கு ஃப்ரீடம் என்கிற விடுதலையை கொடுத்திருக்கிறது. அப்போஸ்தல அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இது 3 மிக முக்கியமான அனுபவம். கிறிஸ்து ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஞானசான உபதேசத்தில் புதிதான ஜீவன், பரிசான அபிஷேகத்தில் பரிபூர்ண ஜீவன். அதில் ஜீவனிலே நாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜீவனாக இருக்கட்டும், அல்லது அப்போஸ்தல உபதேசத்தின் ஃப்ரீடம், விடுதலையாக இருக்கட்டும், அல்லது அந்யோன்ய ஐக்கியத்தின் சந்தோஷமாக இருக்கட்டும், இது 3ம் நாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ற சுயநலத்திலே நாம் அதை ஒருபோதும் அளவிடக்கூடாது. அதை நித்திய வேல்யூஸ் என்று சொல்லப்படுகிற நித்தியமான மதிப்பீடுகளில் தான் அதை நாம் அளக்க வேண்டும். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ணா என்பவனுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததை நாம் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் பர்சனல் ரீசன் என்னையா? ஒன்றுமே கிடையாது. அது நீ பாதாளத்துக்கு போய் இறங்கிட்டன்றது தான் அர்த்தம். அதுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக நீ பாதாளத்துக்கு போயிட்ட.
அண்ணாவை போல இரவு உன்னை பிடிக்கப் போகுது என்பதுதான் அர்த்தம். யூ ஆர் டெட். நோ பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அண்ணாக்கு மானிட்டரி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவனுக்குள்ளே இருந்தது. முடிஞ்சு அவர் கதை. இரண்டாவது, இந்த காய்பா என்பவன் செல்ஃப் ப்ரிசர்வேஷன். தன்னுடைய பதவியை தக்க வைக்கணுங்க, பதவியை தக்க வைக்கணும். செல்ஃப் ப்ரிசர்வேஷன், சுய பாதுகாப்புக்காக நித்திய மதிப்பீடுகளை, இட்டர்னல் வேல்யூஸை நீங்கள் கோட்டை விடுறதா? அது ஒருபோதும் நம்ம இருக்கக்கூடாது. செல்ஃப் ப்ரிசர்வேஷன். காய்பா என்பவன் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், தன் பதவியை தக்க வைக்க நினைத்தவன். மூன்றாவது, இந்த ஏரோது. பிலாத்து நாலாவதாக வரார். பிலாத்து மூன்றாவது, செல்ஃப் சீக்கிங். அவர் இயேசுவை பார்க்க விரும்புகிறார். ஏனென்றால் இயேசு அற்புத அடையாளங்கள்லாம் செய்கிறதை கேள்விப்பட்டார். அவரை வச்சு கொஞ்சம் மேஜிக்லாம் செய்வார், கொஞ்சம் கண்டு கழித்து சந்தோஷப்படலான்ட்டு. செல்ஃப் சீக்கிங் என்பது என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கு சபைகள் அப்படித்தான் இயேசு வச்சிருக்குது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் ப்ரிசர்வேஷன், செல்ஃப் சீக்கிங். இதுதான் இயேசுவை எங்கே நீங்கள் பகலில் வச்சு ஆராதிக்கிறீங்கடா? எல்லாம் இரவிலே வச்சு தானே நீங்கள் அவரை சங்கிலி போட்டு கட்டி உங்கள் சுயநலத்திற்கும் உங்களுடைய சுய பாதுகாப்புக்கும் உங்களுடைய சுய எழுச்சி, செல்ஃப் சீக்கிங். இதற்காக அவரை அண்ணாவை போல, காய்பாவை போல, ஏரோதை போல அவரை நியாயங்கட்ட நிலையிலே நீங்கள் நியாயம் தீர்க்கிறீங்க. இதில் நடந்த கொடுமை என்ன? இந்த ஏரோது இதை செய்து மீண்டும் பிலாத்தினிடத்தில் அனுப்புகிறார். இப்போ இந்த ஏரோதும் பிலாத்தும் பகைஞர்கள். 2 பேரையும் இயேசு நிமித்தமாக ஒன்றாயிட்டாங்க. தீயவன் எல்லாம் ஒன்றாயிடுவான். இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் இருக்கிற அனைவரும் எல்லாம் ஒன்றாகி அவன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போவான். அதான் இந்த பிலாத்தும் இந்த ஏரோதும் நண்பர்கள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கட்டமைப்பு, அது ஒரு கூட்டமைப்பு. இன்றைக்கு நித்தியமான இட்டர்னல் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகிற நித்தியமான நம்முடைய ஜீவனுக்கும் தெய்வீக சுவாபத்திற்கும் திவ்ய சுவாபத்திற்கு தேவையான அனுபவத்தோடு கூட நம்மை கட்டியெழுப்ப நாம் தவறும்போது நாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் ப்ரிசர்வேஷன், செல்ஃப் சீக்கிங், இந்த 3 குற்றத்துக்குள்ளே அண்ணாவை போல, காய்பாவை போல, ஏரோதை போல நாம் குற்றம் என்ற இடத்திலே போய் தெய்வகுமாரனையே நாம் சிலுவையில் அறைய நாம் குற்றவாளிகள் ஆவோம் என்பதை நாம் தயவு செய்து நாம் மறந்துவிட வேண்டாம். இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது.